ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் 4வது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 3 டெஸ்ட்டும் நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணலன்னா அந்த டெஸ்ட்டோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி முடிக்காதவங்க அந்த 3 டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய மார்க்கில் வந்து கமெண்டில் போட மாட்டேறீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஹீராஸ் பாதிரியார் வந்து தமிழிலிருந்து தான் திராவிட என்ற சொல் வந்து தோன்றி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. இதுல சரியான வரிசை என்னன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான வரிசை என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா, இதுதான் சரியான வரிசை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது 2வது கொஸ்டின். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. யார் சொன்னாங்க இந்த மாதிரி? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சா அகத்தியலிங்கம். அடுத்தது 3வது கொஸ்டின். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. 3வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் தான் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது 4வது கொஸ்டின். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது பொருந்தாததுன்னு சொல்லுங்க. இது வந்து திராவிட மொழிகளோட வார்த்தைகள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 வார்த்தைகள்ல எது பொருந்தாம இருக்குன்னு சொல்லுங்க. 4வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐனு. இதுல ஏன் இது பொருந்தாம இருக்குன்னா, மீதி 3மே தெலுங்கு வார்த்தை. ஐனுன்றது துளு மொழியில வர வார்த்தை. அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். லீலா திலகம் எந்த மொழி சார்ந்த இலக்கண நூல்? லீலா திலகம் எந்த மொழி சார்ந்த இலக்கண நூல்? எந்த மொழி சார்ந்த இலக்கண நூல்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மலையாளம். லீலா திலகம் வந்து மலையாள மொழி சார்ந்த இலக்கண நூல். இதுவே கன்னடத்துல ஒரு இலக்கண நூல் கொடுத்துருப்பாங்க, கவிராஜ மார்க்கம். தெலுங்குல என்ன இலக்கண நூல் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது 6வது கொஸ்டின். கோவையில் எந்த ஆண்டு செம்மொழி மாநாடு நடைபெற்றது? கோவையில் எந்த ஆண்டு செம்மொழி மாநாடு நடைபெற்றது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2010. 2010ல தான் கோவையில செம்மொழி மாநாடு வந்து நடைபெற்று இருந்திருக்கும். அடுத்தது 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்துல தமிழகத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள். கண்ணெழுத்துக்கள் பத்தி சிலப்பதிகாரத்துல சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தது 8வது கொஸ்டின். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்?
யாருன்னு சொல்லுங்க. 8வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். அடுத்தது 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின், உலக தமிழ்ச்சங்கம் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? உலக தமிழ்ச்சங்கம் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 2016. உலக தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில அமைந்திருக்கும். அடுத்தது 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை புலங்களையும் துறைகளையும் கொண்டுள்ளது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை புலங்களையும் துறைகளையும் கொண்டுள்ளது? ஆன்சர் பண்ணுங்க. சரியான விடை ஆப்ஷன் பி 5 புலங்கள் 25 துறைகள். அடுத்தது 11வது கொஸ்டின். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எப்படி அழைப்பர்? ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எப்படி அழைப்பர்? விடை சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வட்டார மொழி. ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? எந்த நூல்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டம் என்ற பகுதியில தான் இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றிருந்திருக்கும். அடுத்தது 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின், உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் தமிழ் எதுன்னு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் டி நாடகத்தமிழ். நாடகத்தமிழ் தான் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். அதுவே இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லியிருப்பாங்க. இசைத்தமிழுக்கு என்ன வரும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என கூறியவர் யார்? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என கூறியவர் யார்? யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சரியான விடை என்னன்னு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் சி முனைவர் எமினோ. முனைவர் எமினோ தான் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? யாருன்னு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். அடுத்தது 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டின், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார்? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. சரியான விடை ஆப்ஷன் டி மேக்ஸ் முல்லர். அடுத்தது 17வது கொஸ்டின். தமிழை
செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் சி 2004 அக்டோபர் மாதம். நிறைய பேருக்கு வருடம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் மாதம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2004 அக்டோபரில் தான் தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது 18வது கொஷின். கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று எந்த ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியது? கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று எந்த ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் சி 1919. 1919 தான் கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்தது 19வது கொஷின். 19வது கொஷின். அக்காலத்து இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என சங்க இலக்கியங்களை புகழ்ந்தவர் யார்? அக்காலத்து இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என சங்க இலக்கியங்களை புகழ்ந்தவர் யார்? யாருன்னு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் டி கமில் சுவலபில். அடுத்தது 20வது கொஷின். இதுதான் லாஸ்ட் கொஷின். மதுரை தமிழ்ச்சங்கத்தினை தமிழ்வேலி என குறிப்பிட்ட நூல் எது? மதுரை தமிழ்ச்சங்கத்தினை தமிழ்வேலி என குறிப்பிட்ட நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி பரிபாடல். பரிபாடல் தான் மதுரை தமிழ்ச்சங்கத்தினை தமிழ்வேலின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. போன டெஸ்ட்ல புறநானூர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். புறநானூர்ல தமிழ்கெழு கூடல்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 20 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதுக்குள்ள வீடியோவை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஊவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார், அப்புறம் தேவநாய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர், இவங்களை பற்றி தான் அடுத்த டெஸ்ட் இருக்க போது. படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த 2 டெஸ்ட்டுமே இவங்களை பற்றி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.